வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. மழையை கொண்டு வருவதிலும் காற்றின் தரத்தை மேம்படுத்துவதிலும் சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிப்பதிலும் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதால் ஒவ்வொரு இந்தியரும் ஒரு மரக்கன்று நட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனான 250 ஜிகாவாட்டில் குஜராத் மாநிலம் 50 ஜிகாவாட் பங்களிப்பை வழங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சூரத் நகரின் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடக்கி வைத்து பேசிய அவர், இந்தியாவின் எரிசக்தி தன்னிறைவை அடையும் வகையில் சூரிய சக்தியிலிருந்து பசுமை ஹைட்ரஜன் மற்றும் பசுமை அமோனியாவுக்கு மாறுவதில் குஜராத் மாநிலம் பெரும் பங்கு வகிக்க தயாராக உள்ளது என்று தெரிவித்தார். 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் இலக்குடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். திரிபுராவில் உள்ள இந்திய வங்கதேச எல்லையில் உள்ள லங்கமாரா எல்லை புறக்காவல் நிலையத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், முழுமையான வளர்ச்சியை அடைவதற்கு முன் நாட்டை பாதுகாப்புள்ளதாக மாற்றுவது அவசியம் என்று தெரிவித்தார். பாகிஸ்தான் சட்டவிரோதமாகவும் வலுக்கட்டாயமாகவும் ஆக்கிரமித்துள்ள இந்திய பகுதிகளான கில்கிட் பால்டிஸ்தான் சட்டமன்றம் என்று அழைக்கப்படும் பகுதியில் தேர்தல் நடத்துவதற்காக அந்நாடு மேற்கொண்டுள்ள முயற்சிகளுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. டெல்லி மால்வியா நகரில் அண்மையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 13 வெளிநாட்டினர் உயிரிழந்ததாக மத்திய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தீ விபத்தில் பலியானவர்கள் மொசாம்பி, நைஜீரியா, கிர்கிஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான், லைபீரியா, பங்களாதேஷ், காங்கோ மற்றும் ஈராக்கை சேர்ந்தவர்கள் என்று தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.